சகோதரர் சகாயராஜ் அவர்கள் நமக்கு போதிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உன்னத பாட்டின் 6ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது உன்னத பாட்டை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற 31வது வாரம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகையில்லை, என் புறாவோ என் முத்தமியோ ஒருத்தியே என்பது வரைக்கும் நாம் நிறுத்தினோம். இப்ப அந்த 9ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகின்றோம். இது மணமகன் மணமகளை பார்த்து சொல்லுகின்ற புகழ்ச்சியுரையாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசித்து நாம் இந்த படிப்பை தொடருவோம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கும்போது, இந்த வசனமானது சாலமோனுக்கு ராணிகள் மற்றும் மறுமனையாட்டிகள் என பல பெண்கள் இருந்த போதிலும் அவரது பார்வையில் சூலைமீத்து பெண்ணின் தனித்துவமான நிகரற்ற மற்றும் சரியான நிலையை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. இந்த வசனம் புறா மற்றும் உத்தமி என்று அழைக்கப்படும் ஒரே ஒருத்தியான சிறப்புமிக்க மணமகளை பலரிலிருந்து வேறுபடுத்துகிறது. சபை என்பது மற்ற நாமகண்ட கூட்டங்களிலிருந்து தனிப்பட்டது. இது மிகச் சிறப்பானது, கர்த்தருக்கு மிக மிக பிரியமானது. இதை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில தான் இந்த இடத்திலே வசனங்கள் இருக்கின்றன. அவளுடைய தனித்துவமான மதிப்பையும் தோழிகள் மற்றும் பிரபுகளிலிருந்து அவள் பெரும் உலகளாவிய பாராட்டையும் இது குறிப்பிடுகிறது. இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, நிகரற்ற தனித்துவ தன்மை. சூலைமீத்து பெண்ணான சாலமோனின் மனவாட்டியை சாலமோன் என் உத்தமியோ ஒருத்தியே தனித்துவமானவள் என்று விவரித்தார். 60 ராணிகள் மற்றும் 80 மறுமனையாட்டிகளிடமிருந்து மனவாட்டி தனித்து நிற்கிறாள். பலதார மனம் நடையில் முறையில் இருந்த ஒரு சூழலில் கூட தனித்துவமான ஒருதார மனம் மற்றும் உறுதியான அன்பை மதிப்பிடுவதற்கான மாற்றம் ஆகியவற்றை இது எடுத்து காட்டுகிறது. அந்த காலத்துல பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாம் பல மனைவிகளை கொண்டிருப்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அப்படிப்பட்ட நாட்களிலும் கூட சூலைமீத்து பெண்ணின் மீதுதான் மன்னர் அதிக நேசம் வைத்திருந்தார் என்பது ஒருத்திக்கு ஒருவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை வலியுறுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. புறா என்ற உருவகம், அவளை புறா என்று குறிப்பிடுவது அவளுடைய தூய்மை, விசுவாசம், அப்பாவித்தனம், கற்பு நெறி மற்றும் மென்மையான அழகு ஆகியவற்றை குறிப்பதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது உலகளாவிய அங்கீகாரம். மற்ற பெண்கள், அதாவது ராணிகள் மற்றும் மறுமனையாட்டிகள் மற்றும் எருசலேம் குமாரத்திகள் எல்லோரும் அவளை பார்த்து அவளை புகழ்ந்து அவளை பாக்கியவதி என்று அழைப்பதாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இது அவளுடைய நற்பண்புகள் நேசருக்கு மட்டுமல்ல, மற்ற அனைவருக்கும் கூட தெளிவாக தெரிந்திருந்தன என்பதை குறிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள நாமகரண கூட்டத்தாரில் பலர் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய சபையாகிய நாம் இருக்கிற கிறிஸ்தன் சபையை குறித்து என்ன சொல்வார்கள்? அவங்கள்ட்ட பேச முடியாதுங்க, அவங்கெல்லாம் பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, பைபிள் படிதான் நடக்கணும்னு சொல்றவங்க, நம்மளால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இதுதான் மற்றவர்கள் மூலமாக சபைக்கு கிடைக்கிற புகழ்ச்சி. இதுதான் இங்க குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. அடுத்து குறியீட்டு விளக்கம், நேரடி விளக்கம். நேசமானது தனித்தன்மையும் உண்மையும் உடைய அன்பை கொண்டாடுகிறது. இங்கே மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே நேசமானது தனிப்பட்ட தன்மையுடையது. மணவாளுடைய நேசம் வேறு யாருக்குமே உரியதல்ல, அது மாதிரி மணவாட்டி நேசமும் வேறு யாருக்கும் உரியதல்ல என்பதை குறிக்கிறது. அப்ப அது தனித்துவமானது, உண்மையான அன்பாக இருக்கிறது. சபையானது
கர்த்தரின் மேல் மாத்திரம் அன்பு கூறக்கூடியதா இருக்கிறோம். சபையார் வேறு யார் மீதும் அன்பு கூறுவதில்லை. நாம் அப்படி செய்தால் அது ஆவிக்குரிய வகையில விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளாசையான விக்கிரகாராதனை என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே ஆவிக்குரிய வகையில தனித்துவமானவர்களாக இருக்கின்றோம். அதை இங்கே குறிப்பிடுகிறது. அடுத்து வரலாறு. தேவன் தமது மக்களுடன் சிறப்பான உறவு கொண்டவராக கருதப்படுகிறார். பிதாக்களின் காலத்திலும் சரி, பழைய ஏற்பாடு மோசேயின் பிரமாணத்தின் காலத்திலும் சரி, இப்பொழுது நடைமுறையில் இருக்க கிறிஸ்துவின் காலத்திலும் சரி, தேவன் தம்முடைய மக்களுடன் சிறப்பான உறவு கொண்டவராக கருதப்படுகிறார். அந்த வகையில தேவன் மணவாளன், தேவனுடைய மக்கள் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். சாராம்சத்தில் இந்த சாலமனின் உன்னத பாட்டு 6:9 வசனமானது உண்மையான அன்பு மணவாட்டியை ஒரே ஒரு மாதிரியானவளாகவும், அதாவது எக்ஸாம்பிள், ஈடு செய்ய முடியாதவளாகவும், மரியாதை மற்றும் போற்றுதலுக்கு தகுதியானவளாகவும் காண்கிறது. சபையார் என்ற முறையிலே நாம் இந்த பண்புகளை கொண்டிருக்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் சபையை மணவாளன், நம்முடைய மணவாளன் கிறிஸ்து அந்த அளவுக்கு நேசிக்கிறார், அந்த அளவுக்கு மதிக்கிறார், அந்த அளவுக்கு போற்றுகிறார், அந்த அளவுக்கு பாராட்டுகிறார். அப்ப அதற்கு உரியவர்களாக நாம் காணப்படுகின்றோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். இந்த வசனத்தின் நேரடி விளக்கம் பார்க்கும்போது உடனடி சூழலில் இந்த வசனம் பிரிவு காலத்துக்கு பிறகு, அதாவது மணவாளன் வந்தார், கதவை தட்டினார், சற்று தாமதமாகவும் போய்விட்டார். பிறகு மணவாட்டி எழுந்திருந்து வீதியெல்லாம் தேடிக்கொண்டு திரிகிறாள். அது ஒரு பிரிவு காலம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்த பிறகு நேசருடைய புகழ்ச்சியின், அதாவது நேசர் மணவாட்டியை புகழ்ந்து பாடுவதன் உச்சகட்டமாக இந்த வசனம் செயல்படுகிறது. மணவாளன் தமது மணவாட்டியை முந்தைய வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 60 ராஜஸ்திரீகள், 80 மறுமனையாட்டிகள் மற்றும் தொகையில்லா கன்னியர்கள் ஆகியோரிலிருந்து வேறுபடுத்துகிறார். அவர் தனது புறா மற்றும் உத்தமியானவள் ஒரே ஒருத்தி தான், அவள் தனித்துவமானவள் என்பதை அறிவிக்கிறார். அவள்தான் அவருடைய ஒரே தேர்வாக இருக்கிறாள். பொது அங்கீகாரம், அவளுடைய அழகு மற்றும் குணாதிசயம் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. இங்கே அழகு குணாதிசயம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டின் வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் மீது பிரியமா இருப்பார். எனவே சாத்தியமான போட்டியாளர்களான மற்ற ராணிகள் மற்றும் மறுமனையாட்டிகள் கூட அவளை புகழ்ந்து பேசாமல் இருக்க முடியாது. அவளுடைய குடும்ப பக்தி, அவளுடைய தாய்க்கு அருமையானவள் என்ற சொற்றொடர் அவளுடைய உள்ளார்ந்த மதிப்பையும் பிறப்பிலிருந்தே அவள் பெற்ற சிறப்பு பாசத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது அவளை தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்று குறிப்பிடுகிறது. பாருங்க, தேவனுடைய படைப்புல 3 யுகங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 யுகங்களுமே தொடக்கம் அற்புத விதமாக தொடங்கின. ஆதியிலே தேவன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது ஒரு அற்புதம். அதன் பிறகு சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது 1000 தூதர்கள் மத்தியிலே தேவனே எழுதி கொடுத்தார் பிரமாணத்தை. அது ஒரு அற்புதம். அதே போன்று பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மீது மாத்திரம், ஏன் இதை பலவந்தமாக சொல்கிறேன் என்றால், பலர் என்ன சொல்கிறார்கள், 120 சீஷர்களோடு இருந்தார்கள், அங்க எல்லாரும் மேலும் பரிசுத்தாவியே இறங்கி வந்தார், அங்க மரியாள் தான் தலைவியாக இருந்தாள் என்றெல்லாம் பலவிதமான கலப்படமான போதனைகள் இருக்கின்றன. ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் மீது மாத்திரம், அதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் சேர்த்து படிக்கும் போது நமக்கு நல்லா புரியும். அப்போஸ்தலர் மீது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அற்புத விதமாக இறங்கி வந்தார். நமக்கு நன்றாக தெரியும் அப்போஸ்தலர் 2. ஆக இப்படி பிறப்பு என்பதே அருமையாக இருந்தது. நாம் சார்ந்திருக்கிற சபையின் பிறப்பு என்பதே அற்புதமானதாக அருமையானதாக இருந்தது. அப்ப அது சபையினுடைய உள்ளார்ந்த மதிப்பையும் பிறப்பிலிருந்தே சபை பெற்றிருந்த தேவனிடம் பெற்றுக்கொண்டிருந்த சிறப்பான பாசத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது அவளை, அதாவது சபையை தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்று குறிக்கிறது. இந்த வசனத்தின் இறையியல் உருவக விளக்கம் என்ன?
வரலாற்று ரீதியாக பல வேதாகம அறிஞர்கள் மற்றும் தொடக்க சபையின் பிதாக்கள் இந்த கவிதையை தெய்வீக அன்பிற்கான ஒரு உருவமாக விளக்கினார்கள். கிறிஸ்துவும் சபையும், மணவாளனாகிய கிறிஸ்து தமது ஒரே சபையை இங்கு குறிப்பிடுகின்றார். கிறிஸ்து தமது சபையை தனித்துவமான மற்றும் சரியான, அதாவது உத்தமையான மணமகளாக கருதுகிறார். அவர் தனது சொந்த தியாகத்தின் மூலமாக அவளை, அதாவது சபையை, இந்த உலகிலிருந்து பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கினார். குற்றம் சாட்டப்படாத நீதி, சரியான அல்லது உத்தமையான அல்லது மாசுபடாத என்ற சொல் விசுவாசிகள் தேவனின் பார்வையில் குறைபாடற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. எபேசியர்ல கூட சொல்றார் பவுல், கரைதிரையற்றதும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் அதை நிறுத்திக் கொள்வதற்கு என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சொந்த தகுதியினால் அல்ல, மாறாக நாம் கிறிஸ்துவின் நீதியை அணிந்திருப்பதால் இவ்வாறு கூறப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபத்தில் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று குறிப்பிட்டார். தீத்து 3:5. அடுத்து உலகளாவிய சாட்சி. ராணிகள் மற்றும் மறுமனையாட்டிகள் வழங்கும் பாராட்டு நிறைவாக மீட்கப்பட்ட சமூகத்தின் அழகையும் மகிமையையும் இந்த உலகம் கூட அங்கீகரிக்கும் என்பதை பிரதிபலிக்கிறது. அவர்கள் ஒருவேளை சபைக்குள்ளாக வர விருப்பம் இல்லை என்றாலும் நம்மை குறித்து, அதாவது சபையை குறித்து அவர்கள் ஒரு மதிப்பையும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். இது தொடக்க காலத்திலிருந்தே இருக்கிறது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, மற்றவர்கள் அவரோட சேர தயங்கினார்கள். ஆனால் இந்த சபையை பற்றி புகழ்ச்சியாக பேசினார்கள் என்று அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கைக்கான முக்கிய குறிப்புகள் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கான முக்கிய குறிப்புகள் என்ன? முதலாவது அடையாளம். மணமகள் ராஜாவால் தனித்துவமாக நேசிக்கப்பட்டது போலவே தேவனால் தனித்துவமாக நேசிக்கப்பட்டவராக நம்மை கவனித்துக் கொள்ளும்படிக்கு இது நம்மை அழைக்கிறது. ராஜா, அதாவது கிறிஸ்து, நம்மேல், அதாவது சபை என்ற வகையில் நம்மேல் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார், எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தமாக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நாம் அழைத்த அழைப்புக்கேற்றபடியாக நாம் நடந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து உறவுகள். இது ஒரு திருமணத்தில் ஒருதார மனம் கொண்ட விசுவாசத்துக்கும், அந்த ஒருதார திருமணத்திலே குரல் மூலமாக மணப்பெண்ணும் மணமகனும் கொடுக்கின்ற வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் உறுதிப்பாட்டிற்கு முக்கியத்துவத்திற்கும் ஒரு மாதிரியை வழங்குகிறது. அடுத்த சமூகம். நேர்மை மற்றும் அன்புடன் வாழும் வாழ்க்கையானது இயற்கையாகவே மக்களிடமிருந்து உறுதிப்பாட்டையும் மதிப்பையும் பெற்றுத்தரும், மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். கணவன் மனைவியாக ஒருவர் கணவனுக்காகவே மனைவி என்றும் மனைவிக்காகவே கணவன் என்று வாழுகின்ற போது இந்த சமுதாயத்திலே அந்த குடும்பம் பெறுகின்ற மதிப்பு, கனம் இவற்றை அளவிடவே முடியாது. அவர்களிடையே பொருள் இல்லாமல் இருக்கலாம், அவர்களிடையே மற்ற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கணவனுக்கென்றே மனைவியும் மனைவிக்கென்றே கணவனும் வாழ்கின்ற ஒரு குடும்பத்தை கண்ணோக்குகின்ற இந்த சமூகமானது மிகுந்த பாராட்டுதலை தருகிறது. அது ஏன் அவ்வாறு கிடைக்கிறது? ஏனென்றால் குடும்பம் என்பது ஆதி முதலாய் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் நிறுவனமாய் இருக்கிறது. மனிதனுடைய நன்மைக்காக ஏற்படுத்தின நிறுவனமாய் இருக்கிறது. எனவே இந்த ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற கோட்பாட்டை இந்த வசனம் மீண்டுமாக வலியுறுத்துகிறது. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே என்பது. அடுத்து 10ஆம் வசனம் பெறுகிறோம். 10ஆம் வசனத்தை முதலில் வாசிப்போம். சந்திரனை போல அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடியில் பறக்கும் படையை போல் கிடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கின்ற இவள் யார்? இங்கே 3+1 4 வர்ணனைகள் மணமகளை பற்றி சொல்லப்படுகின்றன. முதலாவது சந்திரனை போல் அழகு, இரண்டாவது சூரியனை போல் பிரகாசம், அடுத்து கொடிகள் பறக்கும் படையை போல் கிடி, அடுத்ததாக அருணோதயம், அதாவது உதய சூரியன் போல் உதிக்கின்ற இவள் யார் என்று மணமகன் மணவாட்டியை புகழ்கின்றார். இந்த புகழ்வரை முடிக்கின்றார் இந்த வசனத்திலே. எப்படி என்று பார்க்கும்போது,
இந்த வசனம் மணமகன் தன் மணமகள் மீது கொண்டிருக்கும் ஆழ்ந்த போற்றுதலை விவரிக்கிறது. அநேகமாக சுலைமித்த பெண்ணின் அதீதமான பிரகாசமான அழகையும் கண்ணியத்தையும் எடுத்து காட்டுவதற்கு இவ்விடத்தில் மணமகன் கம்பீரமான வானவியல் மற்றும் இராணுவ உருவங்களை பயன்படுத்துகிறார். அவர் அவளை அருணோதயம் போல பிரகாசமாகவும் சந்திரனை போல அழகாகவும் தோன்றி கொடிகள் பறக்கும் கொடியினாகும் பதாகைகள் பறக்கும் படையை போல பிரமிக்க வைப்பதாகவும் விவரிக்கிறார். இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, முதலாவது இந்த வசனத்தினுடைய சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்ப்போம். மணமகன் தனது மணவாட்டியை சூலைமித்திய பெண்ணை புகழ்ந்து அவள் மீதான தனது விருப்பத்தையும் மதிப்பையும் வெளிப்படுத்துகிறார். இது எந்த ஒருவரும் தம்முடைய துணைவியை வார்த்தைகளால் கட்டி எழுப்பதும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. பாருங்க, குடும்பங்கள்ல நம்ம நாட்டுல அந்த கலாச்சாரமே இல்லாம இருக்குது. என்னன்னாக்கா, ஒரு சிறிய வேலை செய்தால் கூட அதுக்கு நன்றி சொல்லுவது, பாராட்டுவது, நீ அழகாக இருக்கிறாய், உன்னை நான் நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல ஒத்து வர்றதில்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட். மனைவினாக்க இந்த கடமைலாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மனைவி என்ன செய்யறாங்க, கணவன்னா இதெல்லாம் செய்யணும், இதுல போய் பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை சகோதரிகளே. ஒரு சின்ன வேலை செய்தால் கூட தேங்க்யூ மை டியர், கங்க்ராச்சுலேஷன், சாரி, இதெல்லாம் சாதாரணமான வார்த்தையாக இருக்கிறது அங்கே. அப்போ வார்த்தைகளாலே கட்டி எழுப்ப வேண்டும் உறவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை இங்க இந்த வசனம் அதை மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு இது மணமகளை குறித்து சொல்லுகின்ற புகழ்ச்சியின் முடிவுரை. சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கின்ற இவள் யார் என்று கேட்கிறார். அப்ப வார்த்தைகளால் துணையை கட்டி எழுப்புவது குடும்பத்திலே மிகவும் வலிவான உறவை உண்டாக்கும், வலிவான உறவை ஏற்படுத்தும். உருவங்கள் என்னென்ன உருவங்கள் சொல்லப்படுகிறதுங்க? முதலாவது, சந்திரனை போல் அழகானவன். இது அமைதியான நிலையான அழகை குறிக்கிறது. சந்திரன் சூரியன் தான் ஒளியை பெற்றுக்கொள்கிறது. இருந்தாலும் குளிர்ச்சியான இரவு நேரத்திலே வீசுகின்ற ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக அது இருக்கிறது. இது தெய்வீக ஒளியின் தூய்மை மற்றும் பிரதிபலிப்பை குறிக்கிறது. அடுத்து, சூரியனை போல் தெளிவானது, பிரகாசமானவள் என்று சொல்லுகிறார். இது கதிர்வீசும் சக்தி வாய்ந்த சூரியனுடைய மகிமையையும் அதன் உயிர் கொடுக்கும் தீவிரமான பிரகாசத்தையும் குறிக்கிறது. பாருங்க, சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அது உண்மையான வார்த்தை. அதை என்ன செய்யறாங்க மக்கள், சூரியன் தான் நமக்கு எல்லாமே, அதனால சூரியன் ஒரு பகவான், சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. யாரு? இந்துக்கள்லாம். ஆனா நாம என்ன சொல்றோம், சூரியன் எல்லாமும் தான், இந்த உலகத்துல சூரியன் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லைதான். ஆனா அந்த சூரியனே படைச்சுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வணங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சூரியன் தான் இந்த உலகத்துல எல்லாமே. ஏனென்றால் சூரியன் இல்லை என்றால் இந்த உலகத்துல ஒன்றும் நடக்காது. அதை நல்லா சயின்டிபிக்கா திங்க் பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய புரியும் அந்த காரணம். அடுத்தது, கொடிகள் அல்லது பதாகைகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய். கொடி பறக்குது, அதாவது ரதத்துல மன்னர்கள் போகும்போது அங்க மேல பதாகைகள் அல்லது கொடிகள் கட்டியிருப்பார்கள். அது காற்றில் அசைவாடும். பெண்கள் நடந்து வரும்பொழுது கூட அவர்களது உடல்கள் காற்றில் அலைவாயும். அப்ப பதாகைகள் கூடிய படையை போல அற்புதமாய் அவருடைய கம்பீரம் அச்சுறுத்தும் வகையில் அழகாகவும் கட்டளையிடும் தன்மையுடனும் இருப்பதை குறிக்கிறது. இது அவளை ஒரு கம்பீரமான, வலிமையான மற்றும் மரியாதைக்குரிய நபராக ஆக்குகிறது. அடுத்து, நான்காவது, அருணோதயம் போல். ஒவ்வொரு நாளுமே சூரியன் எப்படி வருகிறதா, தன் மணவரை புறப்படுகிற மணவாளனை போல அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. என்றைக்காவது சூரியன் ஒரு டல்லாக அல்லது மங்களாக தோன்றினது உண்டா? மேகம் மறைக்கும் போது அது மங்களா இருக்கு, அது வேறு. ஆனால் மேகம் இல்லாத ஒரு சூரியன் வரும்போது நிச்சயமாக அது ஒவ்வொரு நாளுமே மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலவே இருக்கிறது. மணமகளும் அதே போல்
அந்த ஒரு புதிய நாளின் சூரிய ஒளியைப் போலவே அவருடைய அழகு எழும்பி ஜொலிக்கிறது என்பதை குறிக்கிறது. அருணோதயம், அருண்னாக்கா சூரியன் அர்த்தம். அருண்னா சூரியன், உதயம்னாக்க அருணோதயம் அப்படின்னா சூரிய உதயம். இதனுடைய விளக்கங்கள் பார்க்கும்போது ஒரு கணவன் தனது மனைவியின் ஆழ்ந்த அழகை பற்றி ஆழ்ந்த போற்றுதலாக புகழ்ந்து உரைப்பதை இது குறிக்கிறது. இதனுடைய உருவகம் என்னன்னு பார்க்கும்போது சபை அல்லது விசுவாசி மணமகளை அல்லது விசுவாசியை சபையின் அல்லது விசுவாசியின் உருவமாக காண்கின்றோம். இங்கு சபையானது மகிமையான சொற்களால் விவரிக்கப்படுகிறது. பிரகாசிக்கும் தூய்மையான இயல்புடன் அது தன் மணமகனுக்காக தயாராக உள்ளது. இது விசுவாசியின் காலை வெளிச்சம் என்ற ஆரம்ப நிலையிலிருந்து ஆன்மீக முதிர்ச்சியில் சூரியனை போன்ற தெளிவான வளர்ச்சியும் குறிப்பதாய் இருக்குது. சபையில ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு புதிதாக சேர்ந்த பொழுது நாம் அருணோதயம் போல இருந்தோம், சூரிய உதயம் மாதிரி இருந்தோம். அதன் பிறகு நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது நடுவானத்தில் சூரியன் வரும்போது எப்படி பிரகாசிக்கிறது, அது போல பிரகாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியுமே கிறிஸ்துவானவருக்கு மனவாட்டியாய் இருக்கிறோம். அப்ப அருணோதயம் போல எழுந்த நாம் சூரிய உதயம் போல ஞானஸ்தானத்திலே நாம் சபைக்குள்ளாக எழும்பினோம். இப்பொழுது நாம் ஆழ்ந்த வெளிச்சத்தோடு பிரகாசிக்கின்றோமா? இந்த உலகம் முழுவதற்கும் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் இல்லையா? உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட வெளிச்சம் நம்மிடமிருந்து பிரகாசிக்கிறதா? அதை யோசித்து பார்ப்போம். இந்த வசனம் உடன்படிக்கை உறவில் உள்ள தீவிர பக்தியை எடுத்து காட்டுகிறது. மணமகளின் மீட்டெடுக்கப்பட்ட வெற்றிகரமான பிரகாசத்தை காட்டுகிறது. இந்த 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் சூலைமித்து பெண்ணின் அழகை நேசர் புகழ்ந்துரைத்தார். இப்பொழுது அடுத்த சூலைமித்து பெண் பேச தொடங்குகிறாள். ஆனால் இது தொடங்க இன்றைக்கு முடியாது. நாம் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். சூலைமித்து பெண் பேச தொடங்குகிறாள். அது என்ன என்பதை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்நேரம் மட்டுமாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் இந்த காலை வேளையிலே உன்னத பாட்டு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்களை மிக அருமையாக நாம் அதை தேவனோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சபையோடும் அவைகளை ஒப்பிட்டு அது எந்த அளவுக்கு மகிமையுள்ளதாக அது போற்றப்படுகிறதா இருக்கிறது, அது எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது என்று இந்த நாளிலே தேவனுடைய வசனங்களை கொண்டு அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு இரக்கங்களை இந்த காலை வேளையில பாராட்டினார். நமக்கு இந்த வேத வசனங்களை, அதனுடைய வசனங்களின் கருத்துக்களை நமக்கு மிக அருமையாக எடுத்து போதித்த அருமையான சகோதரரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செபித்து இந்த வேளையில கடந்து செல்வோம். இந்த அருமையான கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. இந்த நாளினுடைய செய்திக்காகவும் செய்தி கொடுத்த அருமையான சகோதர சகராஜ் அவர்களுக்கும் நான் நன்றிகளை சொல்லி அவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக இந்த நாளிலே சகோதரர் இம்மானுவேல் அவர்களை ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படி இந்த வேளையில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் இம்மானுவேல் பிரதர் மியூட் எடுத்து விட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர். இமான் பிரதர் மியூட் எடுத்து விட்டு ஜெபம் பண்ணுங்க. நீதியுள்ள நித்திய பிதாவே, இரக்கம் கிருபையும் தயவும் நிறைந்தவரே, தர்மையான காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் வேதவசனங்களை வாசிக்கவும் மீண்டுமாய் கூட இந்த நாளிலே நீர்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, சத்திய வார்த்தைகளினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் தினந்தோறும் வளர்வதற்கு விதமான வாய்ப்புகளை நீர்களுக்கு தினந்தோறும் கொடுத்து வருகிற சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, கூடுதல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடு உங்களுடைய கரம் தொடர்ந்து இருக்க வேண்டியது செய்கிறோம். பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிதாவே விதமான வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பிதாவே அநேக
ஆவிக்குரிய ஆர்வத்தை எங்களுக்கு அதிகமாக கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்காக உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்து உபதேசித்த அருமை சகோதரருக்கும் குடும்பத்தாரையும் அவர்கள் ஊழியங்களையும் சபையாரையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து அவர் படுகிற ஆவிக்குரிய பிரயாசங்களுக்கு பிதாவே உண்மையான ஈவுகளை தேவரை தாமே தயவாய் சந்திக்கவும் நாம் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளின் ஜெப தேவைகளுக்காக இடத்துல வருகிறோம். அருமை சகோதரி அமுதா மற்றும் சுமதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்க அந்த கேன்சருக்கான காரியங்கள் பிதாவே சீர்பட உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். அதற்கான காரியங்களை அவர்களுக்கு சரி செய்து கொடுக்கவும் பிதாவை நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமை சகோதரி நெப்போலியன் அவருடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே அவருடைய கால்களை எழுந்திருக்கிறவர் அவருக்கு என்ன காரியத்தை நீர் பிதாவை செய்ய சித்தமா இருக்கிறீரோ வருங்காலங்கள் எப்படி அமைய வேண்டுமோ பிதாவே அவருக்கான நன்மையான காரியங்களை பிதாவே அவர்களுக்கு தயவு செய்யும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருமை சகோதரர் ஆறுமுகம் அவருடைய ஆபரேஷனுக்காக கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பிதாவே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பிதாவே அவர் தொடர்ந்து சரீரத்தின் பலன் முன்னேறும்படியாகவே பிதாவே அவர்களுக்கு தேவையான சிகிச்சையும் கூட கிடைக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கூட அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமூர்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அருமை சகோதரி சுனிதா அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிதாவே அவர்களோடு காரம் இருக்கட்டும். நல்ல பிள்ளை தேய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க செய்ய வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய இயக்கங்கள் எல்லாம் சரி செய்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை சகோதரி ஜெமிமாவுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே அவர்களுக்கு ஏற்ற துணை நீர் உண்டு ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டுதல் செய்கிறோம். பிதாவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சகோதரர் ஜீவாவுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சீர்பட உதவி செய்தரலும் இன்னுமாய் கூட அருமை சகோதரர் ராஜசேகரோட பேரன் பேத்திகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவருடைய உடல்நலத்தை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கர் சிவராஜ் பிச்சமுத்து மற்றும் தனசேகர் எங்களை விட்டு பிரிந்த அந்த சகோதரர்களுக்காக அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே குடும்பத்தை நீர் பாதுகாத்தவர்களும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அருமை சகோதரர் சுபாஷ் அவர் நடத்தி வருகிற கருணையத்தையும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் சந்திக்கப்படவும் பிறகு தேவைகள் சந்தித்து தொடர்ந்து அந்த இல்லத்தை நடத்துவதற்கான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு சந்தித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்னுமாய் கூட பிதாவை பலவீனப்பட்டு இருக்கிற குழந்தைகளோடும் வயதானவர்களோடும் இந்த கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்தவர்களும் இப்படியாய் பிதாவே நாங்கள் தொடர்ந்து மீண்டுமாய் கூட கூடிய முடிய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு தயவு செய்ய வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலை வேலையில பிதாவே நாங்கள் பிரயாணமாய் போகிற ஒவ்வொரு காரியத்தோடும் இந்த கரம் இருக்கட்டும். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தித்தரல வேண்டுதல் செய்கிறோம். கைட்டு செய்கிற வேலைகளோடு நம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளின் அப்பத்தையும் தண்ணீரையும் பிதாவின் ஆசீர்வத்து கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். பாவ குறை குற்றங்களை தயவாய் பொறுத்தல்லும் சித்தமானால் புதிய ஒரு நாளிலே மீண்டுமாய் கூட நாங்கள் கூடிய வார்த்தை கேட்பதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி பிரதர். நன்றி பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி பிரதர். நகர ஊழியக்கார சகோதரர் யாவருக்கும் ஸ்தோத்திரம். யாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேன் பத்தல ஆ தேன் பத்தல பத்தலையா? ஆமா இன்னும் வேணும். இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாங்கிறீங்களா? ஆராய்ச்சி பார்த்தேன். சரி எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அந்த அதிகாரம் முழுவதையும் முடிச்சு வச்சுட்டேன். சரி பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டேன். ரொம்பவும் பகுதியில் ஆகி போச்சேன. அதுக்கு என்ன செய்யறது? ஒரு குறிப்பிட்ட அளவு தானே செய்ய முடியும். இப்ப அடுத்த வசனத்தை தொடங்கணும்னா இன்னொரு 10 நிமிஷம் தேலாகும். அதனாலதான் சரி போதும் இதோட ஆண்டவர் நல்லவங்க உபயோகப்படுத்தும். நம்ம பார்க்கலாம். சூரியன் போல அப்படிங்கறத நேற்றுக்கு ஒரு வருஷம் படிச்ச எதுன்னு ஞாபகம் இல்ல. சூரியனை வணங்குறவர்களை பார்த்து சொல்றாரு. சூரியனை வணங்குறாரு. எசேக்கியேல்ல வரும்னு நினைக்கிறேன் பிரதர். இது சரியா? எசேக்கியேல்ல தான் வரும். எசேக்கியேல்ல வரும்னு நினைக்கிறேன். அது சூரியனை வணங்குறவங்க, தமோஸுக்காக அழுகிறவங்க அப்படின்னு தான் வரும் நிறைய காரியங்கள். அவரே சொல்றாரு பாருங்க அவங்க சூரியனை வணங்குறாங்க.
இந்த நீதியின் சூரியன் வேற, நீதியின் சூரியன் வேற. சூரியன் வேற, நீதியின் சூரியன் வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். நீதியின் சூரியன் மல்கியாவில் இருக்கு. ஆமா, அது வேற. அது வேற. சூரியன் வேற, நீதியின் சூரியன் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். சரி, ஜெபம் பண்ணலாங்க. ஆண்டவர் உங்க ஆசீர்வதிக்கட்டும். வயநாட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க என்ன நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சீக்கிரத்துல நம்ம காரியங்களும் வாய்க்கும். அது பிரதர் வந்து இப்ப திட்டமா நமக்கு உன்னத பாட்டு நடத்துறாரு. அதிக திட்டமா நடத்தும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன பிரதர்? நீங்க திட்டமா நடத்திட்டு இருக்கிறீங்க உன்னத பாட்டு. அதிக திட்டமா நடத்துனீங்க வைங்க, அது இன்னும் சிறப்பாயிரும். அதிக திட்டமா நடத்தணுமா? இன்னும் அதிக திட்டமா நடத்தணுமா? நம்ம அப்பதான் நினைப்போம். நான் ரெடி, நீங்க ரெடியாங்கிறதான் கேள்விங்க. ஒரு வசனத்தை எடுத்தால் அது ஒரு வசனத்துல உள்ள ஒரு பகுதியை எடுத்து 1.5 மணி நேரம் பேச முடியாத, நீங்க ரெடியாங்கிறதா கேள்வி. அது பிச்சு பிச்சு பயங்கரமா பேச முடியும். ஆனா அது அந்த வேண்டாம் பிரதர். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா பண்ணோம்னா போர் அடிச்சிடும் சார் பல பேருக்கு. 1 மணி நேரம் பேச அது ஒரே வசனம் சார். ஒரு வசனத்தை எடுத்து 1.5 மணி நேரம் பேசலாம் பிரதர். அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் அவ்வளவு டீப்பா போக விரும்புறது இல்ல. ஏன்னா மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும். நம்ம அதையும் யோசிச்சு பார்க்கணும். மக்களுடைய டேஸ்ட் குறையாம கொண்டு போகணும். 2 பேருக்கு போர் அடிக்க கூடாது, பேசுறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கும். ஆமா, ரெண்டுமே முக்கியம். ஆமா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஆலோசனை இருக்கணும். அப்பதான் வசனத்து கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இல்ல இந்த முறை பிரதர் பண்றது எல்லாமே திட்டமா இருக்கும். அப்புறம் அடுத்த முறை அவர் பண்ணாருன்னா அதிக திட்டத்துல பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்காக ஜெபம் பண்ணிக்க. வசனத்தை ஆராய புதையல் மாதிரி கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் பிரதர். வந்துட்டே இருக்கு. ஒரு வசனத்தை எடுத்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஆராயலாம். அதான வேத வாக்கியத்துடைய சிறப்பே அதானே. வேத வாக்கியங்கள் ஒவ்வொரு நாளுமே புதுசா தெரியும். படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் ராம்நகர்ல எல்லாரும் ஆராய்ச்சி இருந்த போது அங்க பக்கத்துல ஒரு கண்டாக்டர் இருந்தாரு. அந்த கண்டாக்டர் வீட்டுக்காரமா நம்ம ஆரம்பருடைய மனைவி கிட்ட கேட்டு இருந்திருக்குது, இன்னும் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்டு இருந்திருக்குது. பைபிள நீங்க என்ன படிச்சு முடிக்கலையா அந்த பைபிள அப்படின்னு கேட்டு இருந்திருக்குது.